அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம யமாட்டோவ காட்டுறாங்க. நம்ம யமாட்டோக்கும் சுத்தமா முகமே இல்ல. அத பார்த்த நம்ம நருட்டோ ரொம்பவே பயந்து கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது நம்ம யமாட்டோவோட ஒரு வுட் ஸ்டைல் தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, யமாட்டோ அங்க இருக்க எல்லாருக்குமே கோஸ்ட் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம நருட்டோ அதெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்து போயிருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம யமாட்டோ டார்ச் லைட் அடிச்சு நருட்டோவ இன்னுமே பயமுறுத்தி விட்டுருவாரு. நருட்டோ யமாட்டோவ பார்த்து, "இவ்ளோ வளர்ந்துருக்கீங்க, இன்னும் பேய் கதைலாம் சொல்றீங்களே" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆவோட "நீ ஈஸியாவே பயந்துடுற நருட்டோ. அதனால தான் அவன் பேய் கதை சொல்றான்" அப்படின்னு சொல்றான் ஆவோடோ. அப்ப நருட்டோ "இந்த மாரி சின்ன சின்ன ஸ்டோரிலாம் என்ன பயமுறுத்த முடியாது" அப்படின்னு கெத்தா சொல்றான். அப்ப யமாட்டோ "அப்ப நான் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி சொல்லட்டுமா" அப்படின்னு கேட்கறான். நெறைய காக்காங்க வரும். இந்த மாரி ஃபாக் இருக்க நேரத்துல ஒரு கப்பல் மேல ஒரு சின்ன டார்ச் மாரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு ஒரு ஷிப் வரும். அந்த ஷிப்ல உயிரோட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கடலுக்குள்ளக்காரங்க தான். அதுதான் கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லுவான் யமாட்டோ. அதெல்லாம் கேட்ட உடனே எல்லாரும் வெளியில போவாங்க. நருட்டோ "இந்த மாரி ஃபாக்லயா?" அப்படின்னு யமாட்டோ கிட்ட கேட்பான். "ஆமா" அப்படின்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு யமாட்டோ "கோஸ்ட் ஷிப்லாம் சும்மா கட்டுக்கதை தான். அது நிஜத்துல கிடையாது" அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ "அதெல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்ற மாரி சொல்லும்போது, நெறைய காக்காங்க சடனா நம்ம யமாட்டோ போட் மேல உட்காரும். அப்படியே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு போட் வரும். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம யமாட்டோ சொன்ன மாரியே ஒரு கோஸ்ட் ஷிப் தாங்க அது. அதுக்கப்புறம் நம்ம யமாட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த கோஸ்ட் ஷிப்புக்கு போறாங்க. அப்ப நம்ம நருட்டோ "நம்ம இப்ப அந்த கோஸ்ட் ஷிப்புக்கு போய் தான் ஆகணுமா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஆவோடோ, "கோஸ்ட் ஷிப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்றான் ஆவோடோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆவோபாவும் உள்ள போயிருவான் அந்த கோஸ்ட் ஷிப்புக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ என்ன பண்றது யோசிக்கும்போது, நம்ம காய் சென்சை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ யோசிப்பாங்க. ஆனா காய் சென்சைக்கு ஆல்ரெடி உடம்பு சரி இருக்காது. அதனால நம்ம நருட்டோ அவனும் அந்த கோஸ்ட் ஷிப்புக்குள்ள போவான். போயிட்டு ஆவோபாவையும், யமாட்டோவையும் தேடிட்டு இருப்பான். அங்க எதையோ தட்டுற மாரி ஒரு சவுண்ட் கேட்கும். நருட்டோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது, ஒரு சின்ன பையன் அங்க இருக்க இடத்த கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையன் நருட்டோ இருக்கத்த கூட கண்டுக்காம ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து. அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, ஷிப்பில இருக்க எல்லா இடத்தையுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பான். நருட்டோவும் அவன ஃபாலோ பண்ணி அவன் கூடயே போயிட்டு இருப்பான். ஒரு வழியா அந்த பையன் வேலைய முடிச்சுட்டு மெயின் ரூம்ல இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நருட்டோ "நீ ரொம்பவே பிஸியா தான் இருக்க போலயே" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ப்ரூம் ஸ்டிக்கை எடுக்க போவாங்க நருட்டோ. அப்போ அந்த பையன் "அத தொடாத, அது ரொம்பவே முக்கியமான பொருள். எனக்கு கேப்டன் குடுத்தாரு" அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். நருட்டோ "இந்த சின்ன வயசுலயே நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறியே" அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோன யூஸ் பண்ணி, "நான் உனக்கு இங்க கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஷேடோ க்ளோன்ஸ யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்குமே கிளீன் பண்ண அவன் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பையன் நருட்டோவ கூப்பிடுவான். அப்போ நருட்டோ, "நீ என்ன நருட்டோன்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பையன் "என்னோட பேரு இஷாக்கு" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நருட்டோ "ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க" அப்படின்னு அந்த பையன் சொல்ல, "ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங். என்னோட எய்மே நான் ஒரு ஹோகாகே ஆவணும். ஹோகாகேன்னா வில்லேஜுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆளுங்க தான் ஹோகாகேவா இருப்பாங்க. அவன் உண்மையிலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான நிஞ்சா" அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. அதுக்கு அந்த பையன் இஷாக்கா, "கேப்டனோட ஹோகாகேலாம் பெரிய ஆள் இல்ல" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இஷாக்கா, "நான் ஒரு நாள் பெரிய கேப்டனாவே ஆகுவேன். கேப்டன் தான் சூப்பர்" அந்த மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நருட்டோ இஷாக்கோ கிட்ட, "எனக்கு அந்த ப்ரூம் ஸ்டிக்க தட்டுனத சொல்லி தரியா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையன், "இத கேப்டன் தான் எனக்கு சொல்லி தந்தாரு" அப்படின்னு சொல்லும்போது, யமாட்டோவும் ஆவோபாவுமே அந்த நேரத்துல உள்ள வராங்க. யமாட்டோ அண்ட் ஆவோபாலாம் உள்ள உட்காந்துட்டதுக்கு அப்புறம் நருட்டோ "நான் இந்த கப்பலெல்லாம் சுத்தி பார்த்தேன். இது ஒண்ணும் கோஸ்ட் ஷிப் இல்ல. இது ஒரு நார்மல் ஷிப்பு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் இஷாக்கா சிரிக்க ஆரம்பிச்சுறான் நருட்டோவ பார்த்து. அப்போ யமாட்டோ, "நாங்க இந்த கப்பல் ஃபுல்லாவே சுத்தி பார்த்தோம். இங்க உன்ன தவிர வேற யாருமே இல்ல. இந்த கப்பல ஓட்டணும்னா நெறைய பேர் தேவையே" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையன், "இந்த கடல்ல கோஸ்ட் ஷிப்போட மோசமான விஷயங்கள் நெறையவே இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, போட் நல்லாவே ஷேக் ஆகுதுங்க. அத பார்த்த உடனே அந்த பையன், "அந்த மான்ஸ்டர் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். "ஒரு பெரிய கிராப் மான்ஸ்டர். அது ஒரு பெரிய சின்ன ஐலேண்ட் சைஸுக்கு இருக்கும்" அப்படின்னு சொல்றான் அந்த பையன். "நருட்டோ, நீ ஒரு ஸ்ட்ராங்கான நிஞ்சா தானே. நீ அந்த கிராப் மான்ஸ்டர டிஃபீட் பண்ணு. அது கேப்டனுக்கு எடுத்த ஒரு ரிவெஞ்சா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நருட்டோ கிட்ட கேட்கறாங்க. அந்த கிராப் மான்ஸ்டர் போட்டையே உடைச்சிட்டு யமாட்டோவ புடிச்சு எடுத்துட்டு போயிருதுங்க. அப்ப அந்த சின்ன பையன் பயந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். நருட்டோ "இத நான் பார்த்துக்கிறேன். அந்த அந்த கிராப் மான்ஸ்டர நான் டிஃபீட் பண்ணிருவேன். நீ பயப்படாத" அப்படின்னு சொல்றான். ஆவோபாவ பார்த்து, "நீ அந்த பையன பத்திரமா கூட்டிட்டு போ. இந்த கிராப் மான்ஸ்டர நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான் நருட்டோ. நருட்டோ உடனே அவனோட ரசிங்கனை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர அட்டாக் பண்றான். பட் அந்த சின்ன ரசிங்கனால அந்த பெரிய மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகலங்க. அந்த கிராப் நம்ம நருட்டோவ அட்டாக் பண்ணிருது. அப்ப நருட்டோ "அது ஸ்ட்ராங்கா மட்டும் இல்ல, ஃபாஸ்ட்டாவும் இருக்கு" அப்படின்னு சொல்றான்.
பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் வந்து நம்ம யமாட்டோவ புடிச்சு வச்சிருக்கு. நம்ம நருட்டோ வந்து யமாட்டோவ காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம இஷாக்கா என்ன பண்றான்னா, போட்ட நகர்த்த ஆரம்பிச்சிடுறான். நகர்த்தும்போது அந்த கிராப் வந்து நம்ம யமாட்டோவ விட்டுருது. அதுக்கப்புறம் போட்ட எடுத்துட்டு போய் ஒரு சைடா இருக்க பாறையில எடுத்துட்டு போய் அந்த கிராபுக்கு அடிபடுற மாரி முட்டுறாங்க. நருட்டோ வந்து அந்த மான்ஸ்டரோட செல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான் யமாட்டோ கிட்ட. யமாட்டோ வந்து அப்ப அதோட வயித்து பக்கத்துலேருந்து நான் வந்து அத லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வுட் ஸ்டைல யூஸ் பண்ணி லாக் பண்றாங்க அந்த வாளோட. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ அவனோட ரசிங்கனை எடுத்துட்டு போய் அந்த மான்ஸ்டரோட வாயிலேயே அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் போயிருதுங்க. அந்த மான்ஸ்டர நம்ம நருட்டோ டிஃபீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இஷாக்கா கிட்ட வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக்க குடுத்துட்டு, "என்னோட ட்ரீமுக்கு முன்னாடியே உன்னோட ட்ரீம் சக்சஸ் ஆயிரும். நீ கூடிய சீக்கிரமே நல்ல கேப்டனா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான் இஷாக்காவ பார்த்து. "ரொம்பவே நன்றி நருட்டோ" அப்படின்ட்டு இஷாக்கா சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம இஷாக்கு வந்து, "நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. குட் பை நருட்டோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இசாக்காவும் ஒரு கோஸ்ட் தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, மத்த கோஸ்ட்ட போய் மீட் பண்றான் இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிட்டக்கு அப்புறம். அங்க இருக்க மத்த கோஸ்ட் எல்லாமே இஷாக்குவ பார்த்து, "நீ ஒரு வழியா சாதிச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இஷாக்கு வந்து கேப்டன பார்த்து, "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேப்டன், "நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "உன்னால தான் அந்த மான்ஸ்டர் இன்னைக்கு டிஃபீட் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன பாராட்டிட்டு இருக்காங்க இஷாக்குவ. அப்படியே சீன கட் பண்ணா, அந்த கோஸ்ட் ஷிப்ல இருக்க எல்லா கோஸ்ட்டுமே நருட்டோக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நருட்டோவும் அவங்களுக்கு கை காமிச்சு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோஸ்ட் ஷிப்பும் மறைஞ்சு போகுது. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.